இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஸ்ரீ ஹர்த்தமாஸில் குடிநுழைவு அதிகாரிகள் சோதனை. 31 வெளிநாட்டு பெண்கள் உட்பட 42 பேர் கைது. கோலாலம்பூர் ஸ்ரீ ஹர்த்தமாஸில் உள்ள மதுபான விடுதியில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் நேற்றிரவு மேற்கொண்ட ஓப்ஸ்கேகார் சோதனை நடவடிக்கையில் வாடிக்கையாளர் உபசரிப்பு பணியாளர்களாக பணியாற்றி 31 வெளிநாட்டு பெண்கள் உட்பட 42 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னிரவு 12 மணிக்கு மேல் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது 39 வெளிநாட்டினருடன் உள்நாட்டை சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் வான் முகமது சௌஃபி கூறினார். இவர்களில் பெரும்பாலான வெளிநாட்டு பெண்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வருகை பாஸ்களை தவறாக பயன்படுத்தியுள்ளனர். வீட்டு வேலைக்கான பாஸ்களை பெற்ற அவர்கள் இரவு விடுதிகளில் GRO எனப்படும் வாடிக்கையாளர் உபசரிப்பு பணியாளர்களாக வேலை செய்துள்ளனர். 62 பேரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் 3 உள்நாட்டு ஆடவர்கள் உட்பட கைதானவர்களில் 22 தாய்லாந்து பெண்கள், 9 வியட்நாமிய பெண்களும் அடங்குவர். அந்த மதுபான விடுதியில் வேலை செய்து வந்த வங்காளதேசத்தை சேர்ந்த 9 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். டாமன்சாரா டோல் பிளாசா அருகே MPP வாகனத்தில் 150 கிலோகிராம் சியாபு போதைப் பொருள் பறிமுதல். பிளாசா டோல் டாமன்சாரா அருகே சந்தேகத்திற்குரிய வகையில் காணப்பட்ட MPP வாகனத்தை போலீசார் சோதனை செய்தபோது சுமார் 3.3 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 150 கிலோ ஷியாபு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த திங்கட்கிழமை லெபுராயா பாரு லெம்பாகிளான் நெடுஞ்சாலையில் 18வது கிலோமீட்டரில் தெற்கு திசையில் காவல்துறையின் ரோந்து அணியினர் அந்த MPV வாகனத்தை நிறுத்துமாறு உத்தரவிட்ட போது அந்த ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் தப்பி செல்ல முயற்சித்தார் என்று புகித் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறையின் இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். பின்னர் அந்த ஓட்டுநர் டோல் கதவை மோதிவிட்டு வலது பாதையில் வாகனத்திலிருந்து இறங்கி ஓடி சென்று விட்டார் என்று அவர் கூறினார். வாகனத்தை சோதித்த போது 6 முட்டைகளில் 150 கிலோ எடையிலான ஷியாபு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட MPV வாகனம் மற்றும் போதைப் பொருட்கள் பெடலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையக போதைப் பொருள் குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்பு ஆபத்தான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. உங்களின் முந்தைய அடையாள அட்டையின் படங்கள் வேண்டுமா? JPN-லிருந்து அக்டோபர் 30 வரை வாங்கிக் கொள்ளலாம். தேசிய பதிவிலாக்காவான JPN போட்டோ கெனகான் தெரிந்தா அல்லது மிக அழகான நினைவுகள் என்ற பெயரில் சிறப்பு பதிப்பு புகைப்படங்களுக்கான தொகுப்பை முன்பதிவுகளை இன்று தொடங்கி வரும் அக்டோபர் 30 வரை திறந்துள்ளது. 77வது தேசிய தினத்தை ஒட்டி இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக JPN அடையாள அட்டை பிரிவு இயக்குநர் முகமது அஸ்ரப் சுகாடி தெரிவித்தார். ஆர்வமுள்ள மலேசியர்கள் அனைவரும் photoic.jpn.gov.my என்ற அதிகாரப்பூர்வ இணைய அகப்பக்கத்தில் உடனே முன்பதிவு செய்யலாம் என்றார் அவர். இம்முயற்சிக்கு கடந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட மிகுந்த வரவேற்பு, அதாவது 11,000க்கும் மேற்பட்ட முன்பதிவுகள் வந்ததாக அவர் கூறினார். தனிப்பட்ட புகைப்பட தொகுப்பு உரிமையாளர்களின் 12, 18 வயது மற்றும் தற்போதைய மைகார்டு புகைப்படங்களை கொண்டிருக்கும். இதன் விலை 75 ரிங்கிட். அதுவே குடும்ப தொகுப்புக்கான விலை 150 ரிங்கிட் ஆகும். 10 மலேசிய தன்னார்வலர்கள் கைது. புளோட்டிலா மனிதநேய உதவிக்குழு மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அன்வார் கடும் கண்டனம். ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் காசா நோக்கி மனிதநேய உதவிகளை எடுத்து சென்ற குளோபல் சுமுத் புளோட்டிலா கப்பல்களை இஸ்ரேல் தடுத்துள்ளதை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக கண்டித்துள்ளார். மலேசியர்கள் உட்பட பன்னாட்டு தன்னார்வலர்களை ஏற்றி சென்ற அக்கப்பல்கள் ஒருமைப்பாடு, கருணை மற்றும் நம்பிக்கையின் சின்னமாகும். ஆனால் அது தேவையின்றி அச்சுறுத்தலையும் வலுக்கட்டாயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்படி மனிதநேய பணிகளை தடுப்பதன் மூலம் இஸ்ரேல் உலக மக்களின் உணர்வுகளையும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளையும் புறக்கணித்துள்ளது என்று அன்வார் கூறினார். குறிப்பாக மலேசியர்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் மிக முக்கியம் என்றும் அதை மீற இஸ்ரேலை அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதியளித்தார். முன்னதாக மத்திய தரை கடலில் இஸ்ரேல் படைகள் புளோட்டிலா கப்பல்களை முற்றுகையிட்ட பிறகு அவற்றிலிருந்த 23 மலேசியர்களில் 17 பேருடன் தொடர்பை இழந்ததாக சுமுத் நுசாந்தரா கட்டுப்பாட்டு மையம் கூறியது. முழுநேர ஹெயிலிங் ஓட்டுநர்களுக்கு கூடுதல் முடி 95 சலுகை. அக்டோபர் 15 முதல் முழுநேர ஹெயிலிங் ஓட்டுநர்களும் புடிமடானி ரோன் 95 எரிபொருள் மானியத்திற்கு தகுதியானவர்கள் என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது.
விண்ணப்பம் தனிப்பட்ட முறையில் செய்ய தேவையில்லை என்றும் அரசு ஹெயிலிங் நிறுவனங்களுடன் நேரடியாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. மேலும் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாவிட்டாலும் பதிவு செய்யப்பட்ட படகு உரிமையாளர்களுக்கும் மானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்காக சம்பந்தப்பட்ட மாநில முகமைகளுடன் அரசு இணைந்து பணிபுரிகின்ற நிலையில் ஒவ்வொரு தகுதியான நபருக்கும் இம்மாதம் 300 லிட்டர் RON 95 மானியம் வழங்கப்படும். இதுவரை திட்டம் தொடங்கிய 27 செப்டம்பரில் இருந்து 3 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் பயன்படுத்தி 128.4 மில்லியன் லிட்டர் RON 95 விற்பனை செய்யப்பட்டு 67 மில்லியன் ரிங்கெட் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டம் மக்கள் வாழ்வாதார சுமையை குறைக்கும் வகையில் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்தது. கோலகங்சாரில் மெனோரா சுரங்கத்திற்கு அருகே ராணுவ லோரி விபத்து, ஒருவர் மரணம். கோலகங்சாரில் மெனோரா சுரங்கப்பாதைக்கு அருகில் உள்ள வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 257வது கிலோமீட்டரில் ராணுவ ட்ரக் லோரி மோதி விபத்தில் சிக்கியதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்தார். நேற்று மாலை மணி 4:59க்கு இந்த விபத்து குறித்து அவசர அழைப்பு பெற்றதாக பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான தலைவர் ஷஸ்லின் முகமது ஹனாஃபி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோலகங்சார் மற்றும் மேருராயா தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். 7 ராணுவ வீரர்களை ஏற்றி சென்ற ஒரு ராணுவ லோரி விபத்தில் சிக்கியதை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்னதாகவே பொதுமக்களின் உதவியோடு 5 காப்பாற்றப்பட்டனர். மேலும் 2 அந்த லோரி ஓட்டுநர் சிக்கிக் கொண்டனர். முதல் நபர் மாலை மணி 5:54 அளவில் மீட்கப்பட்ட வேளையில் காயத்திற்கு உள்ளான 2வது நபர் மாலை மணி 6:14 அளவில் மீட்கப்பட்டார். இந்த மீட்பு பணியில் 2 வண்டிகளை சேர்ந்து 11 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். 2வது பினாங்கு பாலத்தில் மோட்டார் சைக்கிள்கள் சூப்பர்மேன் சாகசம், 11 வயது பையன் கைது. 2வது பினாங்கு பாலமான சுல்தான் அப்துல் ஹலீம் முவாத்சான் ஷா பாலத்தில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் சூப்பர்மேன் சாகசம் புரிந்த 11 வயது பையன் கைது செய்யப்பட்டுள்ளான். பத் மாவோங்கிலிருந்து பத்துகாவான் நோக்கி செல்லும் வழியில் அப்பையன் செய்த சாகச வீடியோ முன்னதாக பேஸ்புக்கில் வைரலானது. இதையடுத்து போலீஸ் அவனை தீவிரமாக தேடிய நிலையில் 14 வயது அப்பையன் நேற்று முன்தினம் தானாகவே சரணடைந்தான். அவனது மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. எனினும் அவன் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பது சிறுநீர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. திங்கட்கிழமை நிகழ்ந்ததாக நம்பப்படும் அச்சம்பவத்தில் அப்பையன் தனது 2 கால்களையும் பின்னால் நீட்டிக்கொண்டு சூப்பர்மேன் பறப்பது போல் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றான். பின்னால் வந்த காரில் இருந்து அவர்கள் அதனை வீடியோவில் பதிவு செய்ய அந்த 20 வினாடி வீடியோ வைரலாகின. மலேசியா உட்பட அனைத்துலக தன்னார்வலர்களின் விடுதலைக்காக அரசு தந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். அன்வார் காசாவிற்கு மனிதாபிமான உதவி பொருட்களை கொண்டு சென்ற மலேசியா, ஆசியான் மற்றும் அனைத்துலக தன்னார்வலர்கள் மற்றும் ஆர்வலர்களை இஸ்ரேல் தடுத்து வைத்திருப்பதை தொடர்ந்து அவர்களின் உடனடி விடுதலையை உறுதி செய்யும் முயற்சியில் தாமும் தனது குழுவினரும் அரசு தந்திர வழிகளை உட்பட பல்வேறு தரப்பினருடன் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம் என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அனைத்து ஆர்வலர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் குடும்பங்களுக்கும் இந்த சவாலான நேரத்தை எதிர்கொள்வதில் வலிமையையும் துணிச்சலையும் பெற்றிருக்க வேண்டும் என தனது முகநூல் பதிவில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். விடுதலையை நோக்கிய ஒவ்வொரு செயல்முறையின் நடவடிக்கை குறித்த முடிவுகளும் முன்னேற்றமும் அவ்வப்போது தெரிவிக்கப்படும். அனைத்து கைதிகளும் குறிப்பாக மலேசியர்கள் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க ஒன்றாக பிரார்த்தனை செய்வோம் என அன்வார் தெரிவித்துள்ளார். காசாவுக்கான மனிதாபிமான உதவி பொருட்கள் எடுத்து சென்ற 3 மலேசிய கப்பல்களுடன் மட்டுமே தொடர்பு உள்ளது. குளோபல் சுமூட் புளோட்டிலா கப்பல் காசாவை நோக்கி தனது பணியை தொடர்வதால் மலேசிய பிரதிநிதிகளை ஏற்றி செல்லும் 3 கப்பல்கள் மட்டுமே சுமூத் நுசாந்தரா கட்டுப்பாட்டு மையத்துடன் தொடர்பில் உள்ளன. காசாவில் உள்ளூர் நேரப்படி விடியற் காலை மணி 5:56 அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி ஃபேர் லேடி, இனானா மற்றும் ஃப்ரீ வில்லி ஆகிய கப்பல்கள் காசாவை நோக்கி நேரடியாக பயணம் செய்த போது இது தொடர்பில் இருந்ததாக கூறப்பட்டது. இந்த கப்பல்களில் ஜைனல் ரஷீத், உஸ்தாத் முகமது, ரசாலி அவாங், ஹரோக்ஸ் மற்றும் டாக்டர் தௌஃபிக் ஆகிய மலேசியர்கள் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 17 மலேசிய பிரதிநிதிகள் கட்டளை மையத்துடனான தொடர்பை இழந்ததாகவும் 12 பேர் இஸ்ரேலிய கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் முந்தைய அறிக்கைகளை தொடர்ந்து இந்த ஆக கடைசியான தகவல்கள் வந்துள்ளன.
பார்சிலோனா, சிசிலி, துனிஸ் மற்றும் கிரீஸ் உள்ளிட்ட துறைமுகங்களில் இருந்து புறப்பட்ட இந்த புளோட்டிலாவில் 44 கப்பல்கள் உள்ளன. 23 மலேசிய பிரதிநிதிகள் நேரடியாக காசாவிற்கு பயணமான வேளை இதர 4 கண்காணிப்பு கப்பலில் நிறுத்தப்பட்டுள்ளனர். மொட்டை கை அணிந்ததால் மருத்துவமனையில் நுழைய மறுப்பா? குற்றச்சாட்டு பொய்யானது, விளக்கமளிக்கும் சைபர் ஜெயா மருத்துவமனை. கடந்த மாதம் சைபர் ஜெயா மருத்துவமனையில் மொட்டை கை ஆடை அணிந்திருந்த பெண்ணை நோயாளியை சந்திக்க அனுமதிக்கவில்லை என்று சமூக வலைதளங்களில் பரவிய குற்றச்சாட்டை சைபர் ஜெயா மருத்துவமனை மறுத்துள்ளது. அந்த பெண்ணுக்கு நுழைவு மறுக்கப்படவில்லை என்றும், பாதுகாப்பு பணியாளர்கள் பொது சுகாதார நிலையங்களில் பின்பற்றப்படும் உடை வழிகாட்டுதல்கள் குறித்து ஆலோசனை மட்டுமே வழங்கியதாகவும் மருத்துவமனை விளக்கம் அளித்தது. மேலும் நோயாளிகள் இந்த விதிகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்றும், எந்த சூழலிலும் குறிப்பாக அவசர நிலைகளில் சிகிச்சையும் பார்வையாளர்கள் உள் நுழையவும் மறுக்கப்படாது என்றும் உறுதியளித்தது. மருத்துவமனை நோயாளிகள், ஊழியர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு மரியாதை, ஒழுங்கு மற்றும் வசதியான சூழல் நிலைநிறுத்தப்படுவதற்காக அவ்வகை அடிப்படை வழிகாட்டுதல்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் விளக்கியது. மேலும் மக்களின் நலனைக்காக சுகாதார அமைச்சு வகுத்துள்ள நோக்கத்துக்கு இணங்க நட்பு மனப்பான்மையுடனும் தொழில்முறை சிகிச்சை சேவைகள் வழங்கும் என்று மருத்துவமனை தெரிவித்தது. கடந்த வாரம் தன் சகோதரனை சந்திக்க சென்ற போது ஸ்லீவ்லெஸ் டாப் அணிந்திருந்ததால் மருத்துவமனைக்குள் செல்ல தடுக்கப்பட்டதாக ஒரு பெண் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியிருந்தார்.